வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கௌதமுக்கு கூடிய சீக்கிரமே தன்னோட அப்பா தான் எஸ்எஸ்கே அப்படிங்கிற உண்மை தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கௌதம் செம பிளானாக அடுத்தடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. எஸ்எஸ்கேக்கு பயம் காட்டிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தாஷாயினி என்ன பிளான் போட முடியுமோ அவளுக்கு பிளான் போட்டாலும் அதில் இலக்கியா கௌதமுக்கு எப்போதுமே ஆபத்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த தடவை எஸ்எஸ்கேவை ஒரு தனியான ரூட்டில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா இப்போ எஸ்எஸ்கே பேசினதை அப்படியே வீடியோ எடுத்து இப்போ பெர்ஃபெக்டாக அதில் எல்லாமே வசமாக மாற்றுற மாதிரி இப்போ இலக்கியா பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து கௌதமே ஆச்சரியப்பட்டார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் தான் இலக்கியா அப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணாலும் அந்த ரெக்கார்டை எப்படியும் கண்டிப்பாக எஸ்எஸ்கே அடிச்சிருவான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயம் மட்டும் யாருக்கு தெரியும்னா இலக்கியா கௌதம் ஜானோமாவுக்கு தெரியும். அவன் எல்லா விஷயத்தையும் வீடியோவில் சொல்லியிருப்பார். அந்த வீடியோ எல்லாத்தையும் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பிளான் போடுவார். ஏன்னா அந்த வீடியோ மட்டும் மாட்டுச்சுன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போயிடுவான். இதை வச்சு எப்படியாச்சும் முள்ள தள்ளணும் அப்படின்னு தான் இலக்கியா கௌதம் இதில் பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இலக்கியா கௌதம் பிளான் போட்டாலும் அதில் எஸ்எஸ்கே வசமாக மாட்டுறதில்ல. ஜெயிலுக்கும் எஸ்எஸ்கே போகிறது கிடையாது. ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் ரூட்டை கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் தப்பிக்க வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்எஸ்கே இலக்கியா கௌதம்கிட்டேருந்து தப்பிக்க நிறையா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இலக்கியா கௌதம் மட்டும் எஸ்எஸ்கேட்ட வசமாக மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த முறை இலக்கியா போட்ட பிளான் ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் தான் அந்த வீடியோ இருக்குது. அந்த வீடியோ இருக்கிற விஷயம் பைரவிக்கு தெரிய வரும். அதனால பார்த்தீங்கன்னா பைரவி அந்த வீடியோ எப்படியாச்சும் டெலீட் பண்ணணும் அப்படின்னு எஸ்எஸ்கே ஆர்டர் போடுவான். அதனால அந்த வீடியோ கண்டிப்பாக பைரவி டெலீட் பண்ணிடுவா. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இலக்கியா கௌதம் போட்ட இந்த பிளான் கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆக போகுது. ஏன்னா இதில் பைரவி அங்கே இருக்கிறனால கண்டிப்பாக அந்த வீடியோ டெலீட் பண்ணிடுவா. இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே தாஷாயினி இதில் மாட்ட மாட்டாங்க. எஸ்எஸ்கே வழக்கம் போல் தப்பிச்சிருவார். இது மாதிரி தான் அவங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். இலக்கியா கௌதமுக்கு எப்போதும் சாதகமாக நடக்காது. ஏன்னா இதில் பர்ஃபெக்டாக பிளான் போடுற மாதிரி இலக்கியா கௌதம் போடுவாங்க. ஆனால் லாஸ்ட்டாக எஸ்எஸ்கே தான் ஜெயிக்கிற மாதிரி கான்செப்ட் கொண்டு போய் இதில் எஸ்எஸ்கேக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி தான் நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் நாகுவை வெளியில் கொண்டு வரணும், எஸ்எஸ்கேவை உள்ளே தள்ளணும் அப்படிங்கிற பிளான் கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் ஆக போகுது. இது மாதிரி தான் கான்செப்டை அடுத்து கொண்டு போவாங்க. இலக்கியா கௌதமுக்கு சாதகமாக நடந்தால் நல்லாயிருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.